الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. وقال النبي صلى الله عليه وسلم أنا نبي آدم بين الماء والطين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடரினை பார்த்து வருகிறோம். அதிலே ஹசாயிசுன் நபி, நபிக்கு சொந்தமான தன்மைகள் எதுவெல்லாம் நபிக்கு சொந்தம் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதுவெல்லாம் மனிதர்களுக்கு மக்ரூஹாக இருக்கும், மனிதர்கள் பயன்படுத்தலாம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்த முடியாது. இப்படி பல்வேறு காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கிறார். இந்த ஹசாயிசுன் நபி, நபிக்கு சொந்தமான தன்மைகளை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக லா யனாமு கல்புஹு வஹுவ நாஇம், அவர்கள் தூங்கினாலும் அவர்களுடைய இதயம் தூங்காது, உறங்காது. உலகத்தில் மனிதர்கள் அப்படி அல்ல, அவர்கள் உறங்கினால் இதயம் உறங்கிவிடும். இதயம் உறங்கினால் தான் முழுமையான தூக்கம் கிடைக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வினுடைய கல்பு என்றைக்குமே உறங்கவே உறங்காது. ஐநானி தனாமானி வல் கல்பு யஸ்வா, இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். என் கண்கள் தான் மூடி இருக்கிறதே தவிர என் இதயம் ஒரு நாளும் அது உறங்கியதில்லை என்கிறார்கள். அதனாலதான் புகாக்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்வினுடைய தூக்கம் ஒழுவை குறிக்காது. நாம தூங்கிட்டோம்னா ஒழு முடிஞ்சு போயிடும். ஆனால் ரசூல் தூங்கின ஒழு முடியாது. காரணம், பெருமானாரினுடைய இதயம் என்றைக்கும் உறங்குவதே இல்லையே. இரண்டாவதாக எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யரா மின் வராஇ ظهره கமா யரா இலா குத்தாமிஹி, முன்னால் எப்படி பார்ப்பார்களோ அதை போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் பார்க்கும் ஆற்றலும் இருக்கிறது. நாம் எப்படி முன்னால் பார்க்கிறோமோ பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும் ஆற்றலும் இருக்கிறது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே திடீரென்று இடறுகிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ருக்குவை நீங்கள் சரியாக செய்யவில்லை, இதனால் எனக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. நான் எப்படி முன்னால் பார்க்கிறேனோ இதை போன்று பின்னால் பார்க்கும் ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நீண்ட நாள் ஆசை, பெருமானாருக்கு நேருக்கு நேராக சந்தித்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்றார். ஒரே ஒரு நாள். அப்படியானால் பெருமானார் தான் அத்தனை முறையும் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள். ஒரே ஒரு நாள் ரசூலுக்கு முன்னால் நாம் சலாம் சொல்ல வேண்டும். முன்னால் சென்றால் பெருமானார் முந்தி விடுகிறார்கள். அதனால் பின்னால் சொல்வோம், பெருமானாருக்கு பக்கத்தில் போய்
அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிடலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு பின்னாலே வருகிறார். பெருமானாருக்கு தான் பின்னால் பார்க்கும் ஆற்றல் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் வந்தவுடன் சட்டென்று திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் என்று சொல்லிவிட்டார்கள். பெருமானாரை கட்டி அணைத்து, ரசூலே ஒரே ஒரு நாள் உங்களுக்கு முன்னால் நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர் நன்மையிலே உன்னை விட நான் தேவையுள்ளவன் என்றார்கள். அன்பிற்குரியவர்களே, எண்ணிப்பார் பெருமானார் எப்படி நம்மை பார்க்கிறார்கள். முன்னால் பார்ப்பதை போட்டு பின்னால் பார்க்கும் ஆற்றல் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. நமக்கு யாருக்காவது இருக்கா? பின்னால் பார்க்கும் ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. சுன்னத்தான தொழுகைகள், நபிலான தொழுகைகளை நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். அப்படி உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுவதில் பாதி நன்மை தான் கிடைக்கும். உட்கார்ந்து இருக்கிற நின்று தொழுவதில் பாதி நன்மை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படி எல்லாம் இல்லை. பெருமானார் நின்று தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை தான் ரசூல் அமர்ந்து தொழுதார். நன்மையில் வித்தியாசங்கள், ஏற்ற இறக்கங்கள் இது எல்லாம் மனிதர்களுக்கு, சாமானியர்களுக்கு உண்டு, நபிமார்களுக்கு இல்லை. அப்ப நன்மையில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லாம் சமமான நன்மையை பெற்றவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறைக்கு பின்னால் இருந்து ரசூலை அழைக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக கண்டிக்கிறார். வீட்டுக்கு வெளியே நின்று பேர் சொல்லி கூப்பிடுவது நம்முடைய பண்பாடு இல்லையா? அப்துல் காதர் பாய் வெளியே வாங்க, அப்துல் ரஸாக் பாய் வெளியே வாங்க என்று சொல்வதெல்லாம் நபிக்கு கூடாது. 3 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே அக்ரா இப்னு ஹாபிஸ், ஜபர்கான் பின் பத்ர், அம்ர் இப்னு ஹம்ஸா எல்லா 3 பேரும் தலைவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வீட்டுக்கு செல்கிறார்கள். பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலின் உறக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த காரணத்தை முன்னிட்டும் யாரை கொண்டும் தடை செய்ததில்லை. ரசூல் உறங்கினால் ஆனந்தப்படுவார் ரப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேர் போனாங்க, கதவை தட்டினார்கள். நாங்கள் வந்திருக்கிறோம், முகம்மதே வெளியே வாருங்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்தை இறக்குகிறான். ரசூலாக வெளியே வருகிற வரை நீங்கள் எதிர்பார்த்துத்தான் இருக்க வேண்டும். வரகை குஜராத் திரைக்கு பின்னால் இருக்கிற ரசூலை பேர் சொல்லி அழைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறார். உலகத்தில் வேறு யாருக்கும் இப்படி ஒரு கசாயம் கிடையாது. ஐந்தாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குரலை விட நீங்கள் உயர்த்திவிட வேண்டாம். உங்கள் அமல்கள் அளிக்கப்பட்டு விடும் என்கிறார் அல்லாஹ். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் குரலை விட உங்கள் குரல் உயர்ந்து விட வேண்டாம். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல், அவர்களுக்கு முன்னால் குரல் எழுப்பி பேச வேண்டாம். கஜ்ஜஹரி பாலிக்கும் பாலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா இயற்கையிலே குரல் உயரும். அந்த மாதிரி ரசூலுக்கு முன்னால் சண்டையிட்டு குரல் உயர்ந்தால் அந்த அபத்த அமலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். மாற்றுல்லா தஸ்ரூன், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அமல் அழிந்து போய்விடும் என்கிறார் அல்லாஹ். ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் இயற்கையிலேயே சவுண்டா பேசக்கூடியவர், குரல் கொஞ்சம் மொந்தமானவர். சில நாட்களாக மஸ்ஜித் நபவிக்கு வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என் அன்பு தோழர் ஏன் வரவில்லை? தெரியவில்லை ரசூலே. பெருமானாரே வீட்டுக்கு சென்றார்கள், கதவை சாத்தி உள்ளே இருக்கிறார். கதவை தட்டினார்கள், பெருமானாருக்கு கதவு திறக்கப்படுகிறது, ஏன் வரவில்லை? அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிவிட்டால் நான் தற்போ அஸ்வாத்தக்கும், உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்ற நாயகமே, என் குரல் இயற்கையிலேயே பெரிய குரலாக இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் நான் பேசும் ஆசை கொண்டவன், பேசினால் என் அமலெல்லாம் அடித்து போகுமே, அதனால் தான் நான் அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமைக்காக யார் குரலை உயர்த்துகிறார்? இயற்கையில் குரல் வளம் மிக்கவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை. நபிக்கு முன்னால் யார் வேண்டுமென்றே பெருமைக்காக குரல் உயர்த்துகிறார்களோ
அவர்களினுடைய அமல்கள் அளிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதனால் உங்களை சொல்லவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித்துவிட கைத்துவிட சம்மாத் ரலியல்லாஹு ஆறுதல் படுத்திய வரலாறுகளை பார்த்தோம். ரசூலுக்கு சொந்தமான தன்மைகள். ஆறாவதாக ரசூலை முந்திக் கொண்டு செல்வது ஹராம். பெருமானாரினுடைய நடையிலும் பெருமானாரின் சொல்லிலும் ரசூல் பேசினாலும் பேசி முடிக்கிற வரை அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ரசூலிடத்தில் பேச வேண்டும். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வீட்டில் எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? மனைவி ஆரம்பிக்கும் போதே இப்ப கடைசியா என்ன சொல்ல வர்ற, எங்க ஆரம்பிக்கவே இல்லை கடைசியா என்ன சொல்ல வர்றன்னு கேட்கிறீங்க. இப்படியெல்லாம் குடும்பத்திலே இருக்கு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை அவர்கள் பேசினால் அவர்கள் பேச்சை முடிக்கிற வரை பேச்சை தொடர்வதற்கு அனுமதி கிடையாது. தக்ரீமாக அல்லாஹ் பார்க்கிறார். இதை போன்றுதான் பெருமானார் சென்று கொண்டிருக்கிற போது அவர்களை உந்தி செல்லுகிற ஆற்றல். அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி வழங்கினார். ஹிஜ்ரத்தின் வேளையில் முன்னால் செல்வார்கள், பின்னால் வருவார்கள், வலது பக்கம் இடது பக்கம். ஏன் என்று பெருமானார் கேட்பார்கள், நாயகமே எந்த பகுதியிலிருந்து உங்களை எதிரிகள் தாக்குவார்கள் என்று எனக்கு தெரியாது, அதனால்தான் மனம் முன்னால் வருவோ என்று நான் நினைத்து முன்னால் ஓடுவேன், வலது பக்கம் வருவேன், இடது பக்கம் வருவேன், அதுவும் உங்களுக்காகத்தான் ரசூலே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வரலாறுகள் ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரத்தம் சிறுநீரை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுத்தமாக வைத்திருந்தார். நம்முடைய ரத்தம் நஜீஸ். ரத்தத்தை சாப்பிடலாமா? குடிக்க முடியுமா? அது நஜீஸ். ஆனால் ரசூலுடைய ரத்தம் அப்படி அல்ல, ரசூலுடைய சிறுநீரும் அப்படி அல்ல. இதுல புகார்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேற்றுமை இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரத்தத்தை குடித்தார்கள். ரசூலுல்லாஹ் பேருந்துகள் அதிகமாக சாப்பிடுறதுனால ரத்தம் உபரியாக வரும். அதனால் ரத்தம் குத்தி எடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரத்தத்தை பெருமானார் கீழே ஊற்ற சொல்லுகிறார்கள். ஆனால் அபூ தைபா அல் ஹாக்கிம் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கீழே ஊற்ற சொல்றாங்க, அவர்கள் வயிற்றுக்குள் ஊற்றி விட்டார்கள். நான் கீழே ஊற்ற சொன்னேன், சேர்த்தி குடித்து விட்டார், இனிமேல் உனக்கு நரகின் வேதனை கிடையாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ரத்தம் உன் ரத்தத்தோடு கலந்து விட்டது, அதனால் நரகின் வேதனை இல்லை. உமைமன் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு கிராம பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம், கட்டலுக்கு கீழே ஒரு துறை கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. சிறுநீர் கழிப்பதற்கு யாரும் இரவு நேரத்திலே வெளியே சென்றார் சிரமம் என்பதற்காக உள்ளேயே சிறுநீர் கழித்துக் கொள்வார்கள். அதே மாதிரி ரசூலின் காலத்தில் இருந்தது. ஒரு சின்ன பாத்திரம் வைத்திருந்தார்கள், அதில் இரவு சிறுநீர் கழித்து கீழே வைத்து விடுவார்கள். காலையிலே பார்க்கிற போது உம்மைமன் ரலியல்லாஹு தஆலா இதை பார்க்கிறார்கள், ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் தான் வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு பெருமானாரின் சிறுநீரை குடித்து விட்டார்கள். மறுநாள் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மைமன் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்கிறார்கள், உம்மைமன், இங்கு சிறுநீர் இருந்ததை காணவில்லையே, நாயகமே அது சிறுநீரா? ஆம், சிறுநீர் தான், காணவில்லையே, அதை நான் குடித்து விட்டேன் என்று சொல்லேன். பெருமானார் சொன்னார்கள், இனிமேல் உங்களுக்கு வயிறு சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது என்றார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்களுக்கு இது சாத்தியமா? சராசரி மனிதனுக்கு மசாஹிபுன் நபியில் எழுதுகிறார்கள், பெருமானாரினுடைய குதூபியத்துக்களில் எழுதுகிறார்கள். 9ஆவதாக 8ஆவதாக எழுதுவார்கள், உஜூபு இஜாபத்திஹி இதா ஸல்லா. ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹ் அழைத்தால் தொழுகையை விட்டு வர வேண்டும். நபில் தொழுகையில் அம்மா அழைத்தால் நபில் தொழுகையை விட்டு செல்ல வேண்டும். நபில் தொழுகிற போது தகப்பனார் அழைச்சா விட்டு போகக்கூடாது, மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. தாயார் அழைத்தால் நபிலா தாயின் அழைப்பா, சுன்னத்தா தாயின் அழைப்பா என்றால் சுன்னத்தை விட தாயின் அழைப்புக்கு முக்கியத்துவம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே நேரத்தில் பருடு கொடுக்கும் போது யார் அழைத்தாலும் விடக்கூடாது. அம்மா அழைச்சாலும் விட முடியாது, உஸ்தாத் அழைச்சாலும் விட முடியாது, தகப்பனார் அழைச்சாலும் விட முடியாது. ஆனால் பெருமானார் அழைத்து விட்டால் பருடு தொழுகையையும் விட்டு விட வேண்டும்.
இது ரசூலுக்கு மட்டும் சொந்தமான கசாயிஸ். ஒன்பதாவதாக நம்முடைய நசவுகள் எல்லாம் நம்முடைய குலம் ஆணை வைத்து வாரித்தா பெண்ணை வைத்து வாரித்தா என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஆண் வாரிசுகளை வைத்துத்தான் அந்த குலத்தின் வாரிசை எண்ணப்படும். ஆண்களை வைத்துத்தான் வாரிசுரிமை. ஆனால் அவுலாது மனாத்திகி யூசபூன ஃபீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெண் மக்களில் இருந்து ரசூலுக்கு வாரிசு வருகிறது. ஆண் மக்களை வைத்து எப்படி வாரிசுரிமை இருக்கிறதோ அதை போல பெண்கள் அல்லாஹ் பார்க்கிறார். இது உலகத்திலேயே ரசூலுக்கு மட்டும் சொந்தமானது. அவுலாது அலி, பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அகவைத்துகள். கியாமத் வரை இந்த அகவைத்துகள் தொடர்வார்கள். அல் ஹஸனியி வல் ஹுசைனியி அல் ஹாஷிமியி என்று தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். பெண் பிள்ளையை வைத்துத்தான் வராது தொடர்கிறது. நிறைவாக 10ஆவதாக சொல்லுவார்கள், அக்ஸருல் அன்பியாஇ தபஅன், நபிமார்கள் அதிகமாக பின்பற்றுகிற நபி நாயகம் மட்டும்தான். அக்ஸருல் அன்பியாஇ தபஅன், ரசூலுல்லாஹை நாளை மறுமையிலே அதிகமான நபிமார்கள் பின்தொடர்ந்து செல்வார்கள். லிவாஉல் ஹம்த் என்ற கொடி பெருமானாரின் கையில் இருக்கும். நபிக்கு பின்னால் 1,24,000 நபிமார்களும் அணிவகுப்பார்கள். இந்த பெருமை ரசூலுக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் யாருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னொரு 10 காரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஸாயிஸாக பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினார். ஆனா உம்மத்துக்கு அது இல்லை, பெருமானாருக்கு உண்டு. அது என்ன? முதலாவது சௌமை விசால். சௌமை விசால் தொடர்ச்சியாக நோன்பு வைத்தல். 2 நாள் 3 நாளைக்கு தொடர்ந்து நோன்பு வைப்பது, இடையிலேயே நோன்பு திறக்காம நோன்பு வைப்பது இந்த உம்மத்துக்கு கூட தரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறார்கள், அதனால் நாமும் 2 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கலாம் என்று சில சஹாபாக்கள் 2 நாள் தொடர்ந்து நோன்பு வைத்து விட்டார்கள். இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. பெருமானார் அழைக்கிறார்கள், யுத்இமனி ரப்பி வ யும்தீனி ரப்பி, எனக்கு என் ரப்பு உணவு கொடுக்கிறார், என் ரப்பு பானம் கொடுக்கிறார். அய்யுக்கு மிஸ்லி, என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறீர்கள்? என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு சொன்னேனா? 2 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க சொல்லி சொன்னேனா? நான் சொன்னதை எடுத்து நடக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை தடுக்கிறார். ஒரு நோம்புக்கும் இன்னொரு நோம்புக்கும் இடையில் பேரித்த படத்தை உண்டு. பானத்தை குடித்தாவது பிரித்துக் கொள்ளுங்கள். தொடர் நோன்பு ரசூலுக்கு கூடும், நமக்கு கூடாது. அல்லாஹ் அக்பர். 2ஆவதாக அல் ஹும்ஸு லில்லாஹி வல் ரசூலி, போர்க்களத்தில் இருக்கிற கனிமத் பொருள் இருக்கிறது, அந்த கனிமத் பொருளில் ஹும்ஸை எடுக்கிற ஆட்கள் ரசூலுக்கு சொந்தமான 5இல் ஒரு பகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி சொல்கிறார், அது எந்த பகுதி என்பதை ரசூலே தீர்மானிக்க வேண்டும். கனிமத் பொருள்ல 5இல் ஒரு பகுதினா 20%. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது. அதை எதை வேண்டுமானாலும் ரசூல் எடுக்கலாம். உலகத்துல வேற எந்த தலைவனுக்கும் இப்படி ஒரு உரிமை கிடையாது. ஹைபர் போர்க்களம் நடக்கிறது, ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அது எந்த 5இல் ஒரு பகுதி, அது எது தேவை, ரசூலே எடுக்கிற உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். வேற யாருக்கும் அப்படி கொடுக்கவில்லை. ஹைபர் போர்க்களம், போர்க்களத்திலே வெற்றி, யூதர்கள் வெற்றி கொள்ளப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கட்டுப்பாட்டிலே நேற்று வரை ஏழையாக இருந்த சஹாபாக்கள் ஹைபருக்கு பின்னால் லட்சாதிபதியாக மாறுகிறார்கள். அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். 2 குலத்தினுடைய தலைவி மனு உதை, மனு குறைவா, 2 யூத குலத்தினுடைய தலைவிதான் சபியா. சபியா கைது செய்து கொண்டு வரப்படுகிறார். திஹியத்துல் கலவி ரலியல்லாஹு தஆலா, திஹியத்துல் கலவி அந்த ஊரிலேயே பயங்கரமான கல்நெஞ்சக்காரர், 40 பேர்களுக்கு மேல் பெண் குழந்தைகளை கொன்று குவித்த பாவி.
இஸ்லாத்துக்கு வந்தார்கள், புனிதம் பெற்றார்கள். விஜயத்தில் கலவி ரலியல்லாஹு ரசூலிடத்திலே சொல்லுகிறார்கள், அடிமை பெண்ணில் ஒரு பெண்ணை நான் எடுத்துக்கொள்ள அனுமதி வேண்டும் நாயகனே. பெருமானார் என்ன விருப்பமோ எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கனிமத் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அனுமதி கொடுக்கிற அனுமதி ரசூலுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நேரா போனாரு விஜயத்தில் கலவி சஃபியா ரலியல்லாஹு எடுத்துக்கொண்டார். யூதர்களிலேயே ஒரு சிலர் வந்து சொல்லுகிறார்கள், இந்த பெண்மணி 2 குலத்தின் தலைவி, தலைவனுக்கு தான் பொருத்தம், சிப்பந்திகளுக்கு பொருத்தமாக. அன்றிலிருந்து இன்று வரை குஃபு என்று கொண்டிருக்கிறது. கல்யாணத்துல குடும்பத்துக்கு இடையே பொருத்த பார்க்கிறது குஃபு. ஆண்டிய அரசர் ஒரு காலத்தில் ஒழுங்கிட முடியாது. மார்க்கம் குஃபு பார்க்க சொல்லுகிறது. வந்து சொல்லுகிறார்கள், ஆபாக்களில் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், அது உயர்குலத்து பெண்மணி நாயகமே, விஜயத்துல் கலவிக்கு ஒத்து வராத சூழலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததை திரும்ப பெறுகிற அதிகாரம் ரசூலுக்கு சொந்தம். ரசூலுல்லாஹ் சொன்னார், விஜயத்துல் கலவியே, வேறு அடிமைகளை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், சஃபியாவை கொடுத்து விடுங்கள். எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களை மனமுடிக்கிற உரிமையும் அவர்களுக்கு சொந்தம். கனிமத்தை பிரிப்பதற்கு முன்னால், போர்க்களத்தினுடைய கனிமத்தை பிரிப்பதற்கு முன்னால் எதையும் செய்கிற அதிகாரம் ரசூலுக்கு உண்டு. இது என்ன அதிசயம் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஏற்கனவே கனவிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா பார்த்து விட்டார்கள். தன்னுடைய கணவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூரியன் தன்னுடைய மடியிலே இறங்குவதை போட்டு கனவு கண்டார்கள். பெருமானார் காட்சி பொருளாகவும் காட்டப்பட்டார்கள். பலமுறை கனவு கண்ட கண்மணி நாயகத்தை சஃபியா பார்க்கிற போது இல்லைன்னா உடனே ஏற்றுக்குவாங்கல்ல. ஒரு பெண்மணி போர்க்களத்திலே சிறைபிடிக்கப்பட்ட பெண்மணி கணவனாக அங்கீகரிப்பாரா? ஒரே நாளையில் பெருமானாரை பார்த்தவுடன் தன்னை மறந்தார் சஃபியா. மறுநாள் காலை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா வழிமா கொடுத்தார்கள் என்று வரலாறு. அல்லாஹு அக்பர். இது ரசூலுக்கு மட்டும் சொந்தமானது. மூன்றாவது, ரசூலினுடைய பொருட்களுக்கு ரசூலின் குடும்பம் பாதித்தார்கள். நம்முடைய சொத்துக்கு யார் வாரிசு? நம்முடைய சொத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் வாரிசு. ஆனால் ரசூலுடைய கட்டாயம் என்னன்னா, ரசூலின் சொத்துக்கு இந்த உம்மத்து தான் வாரிசு. அப்படின்னா உம்மத்து மேல எவ்வளவு பாசம், உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம். பதக் என்று சொன்னால் போர் செய்யாமலேயே கிடைத்த பொருளுக்கு பேர் பதக் என்று சொல்லுவார்கள் அரபியில். போர் செய்யாமலே தபு போர்க்கலாம், போரே நடக்கவில்லை, நசராணிகள் அத்தனையும் விட்டு சென்றார்கள், எல்லாம் அரசாங்கத்துக்கு சேர்கிறது. இதுக்கு பேர் பதக். இந்த பதக்கிலே கிடைத்த பொருள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த தோட்டம் இருக்கிறது. பெருமானார் பார்த்தார்கள். ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா கடும் வறுமையில் தான் இருக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்கிறார்கள், என் தகப்பனின் பொறுப்பில் இருந்த அந்த பதக்குக்கு நான் தானே வாரிசு, அந்த தோட்டத்துக்கு நான் தானே வாரிசு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அம்மா பாத்திமா, என் பிள்ளையை விட உன் மீது நான் நேசம் கொண்டவன், என் குடும்பத்தை விட உங்கள் குடும்பத்தின் மீது நான் பாசம் கொண்டவன். பெருமானார் செய்யாததை ஒரு காலத்திலும் நான் செய்ய மாட்டேன். பெருமானார் தன்னுடைய சொத்துக்கள் எதுவும் என் குடும்பத்தை சார்ந்ததல்ல என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அதிலிருந்து ஒரு பேரித்தம்பளம் கூட உன் வீட்டுக்கு வராதம்மா, ஒரு பேரித்தம்பளம் கூட வராதம்மா. அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஊரை அடித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் 50,000 கோடிங்கிறான், 60,000 கோடிங்கிறான். யாருக்கு தன் வாரிசுகளுக்கு. ஆனால் பெருமானாரை பொறுத்தவரை தான் வைத்திருந்த அத்தனையும் தன் உம்மத்துக்கு தான் தவிர பெருமானாருக்கு வாரிசாக யாரையும் பெருமானார் ஆக்கிக் கொள்ளவில்லை. நாலாவதாக தீர்ப்பு சொல்லுகிறார்களா,
நாம எல்லாம் தீர்ப்பு சொல்வதா இருந்தால் முதல்ல வாதி பிரதிவாதி இரண்டு பேரையும் தீர விசாரித்து விட்டு தீர்ப்பு சொல்ல வேண்டும். اليمين على المدعي الدعوة الشهادة على المدعي اليمين على من أنكر. யார் வாதம் செய்கிறாரோ அவர் சாட்சி கொண்டு வர வேண்டும், ரெண்டு சாட்சி கொண்டு வர வேண்டும். யார் வாதத்தை மறுக்கிறாரோ பிரதிவாதி சத்தியம் செய்ய வேண்டும். இதெல்லாம் சட்டம். ஆனா பெருமானார் எல்லாம் வடிவத்தினத்துக்கு இந்த சட்டம் எல்லாம் பொறுத்தாது. பெருமானார் நீதமே கேட்க தேவையில்லை, சாட்சி கேட்க தேவையில்லை, வாதி பிரதிவாதி தேவையில்லை. பெருமானார் சொல்லுகிற தீர்ப்பு தான் தீர்ப்பு. அல்லாஹ் அக்பர். சுயமாக அபூ சுஃபியான் பயங்கரமான உளவாளி. அபூ சுஃபியான், இந்த அபூ சுஃபியானை பற்றி ஹிந்தா ரசூலுல்லாஹி பேர் சொல்கிறார். ஹிந்தா யார்? ஹிந்தா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒட்டகக்குடலை எடுத்து மாலையாய் போட்டு கடித்த ஹிந்தா இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அபூ சுஃபியானை பற்றி சொல்லுகிறார்கள், என் கணவர் கஞ்ச நாயகமே, காசு தரப்பட்ட என் குடும்பத்தை ஓட்டுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறார்கள். என் கணவனின் பொருளை திருட வந்தார், திருடி அந்த பொருளை என் பிள்ளைகளுக்கு செலவழிக்கலாமா? திருமண செலவா கழிவுலாம் உங்க ரெண்டு பேர்த்தினுடைய நிலைமையை உண்மை என்ன என்று நான் அறிந்து விட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. பெருமானார் உடனுக்குடன் தீர்ப்பு சொன்னார்கள். தாராளமாக அரச அழைக்க உனக்கு மீது எந்த குற்றமும் கிடையாது. நல்ல முறையில் அந்த பொருளை உன் அவுலாதுகளுக்கும் உனக்கும் பயன்படுத்தினால் உன் மீது எந்த குற்றமும் கிடையாது. நீ தாராளமாக உன் கணவனுடைய பொருளை திருடிக் கொள்ளலாம். திருடுறது அனுமதி கொடுத்தார்கள். அல்லாஹ் பார்க்கின்றார். இந்த உரிமை இன்னைக்கு இருக்கிற காவிகளுக்கு இருக்கா? ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க. நாம ஏற்ற ஒருத்தர் வர்றாரு, பிரம்மா வந்து சொல்லுது, என் வீட்டுக்காரர் ரொம்ப கஞ்சன், அதனால அதில் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூலே அனுமதி கொடுத்து விட்டார்கள். அதனால் நானும் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், இனிமேல் உன் வீட்டுல புருஷன் பாக்கெட் ஆட்டை போடு என்று சொல்லுகிற அதிகாரம் உலகத்தில் யாருக்காவது இருக்கா? யாருக்கும் இல்லை. அல்லாஹ் அக்பர். ரசூலுக்கு சொந்தமாக அல்லாஹ் அக்பர். இது மட்டுமல்ல, குதிரைமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குதிரை வாங்கினார்கள். ரசூலுல்லாஹ் சவாபின் கைதிடத்திலே குதிரை வாங்குகிறார்கள். குதிரை வாங்கியதற்கு பிறகு இந்த நாடகம் நம்ம ஊர்ல எல்லா இடங்களிலும் நடக்கும். ஒரு வீடை ஒரு கட்டு விற்றுருவார், 1 கோடி ரூபாய் விற்றுருவார். அவர் அட்வான்ஸ் விற்றுருவார். இன்னொருத்தர் வந்து 1.5 கோடிக்கு கேட்பார். உடனே மனசு மாறி 1.5 கோடிக்கு எப்படியாவது விற்ற வேண்டியதுதான். நான் ஒன்று கொடுக்கறத சொல்லவே இல்லையே, அதுவே இதுவே 1000 பொய்யை சொல்லி அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு 1.5 கோடிக்கு விற்றுருவார். இது உலகத்தினுடைய நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாபின் கைதிடத்திலே குதிரையை விலை பேசுகிறார்கள். நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று முடிவு செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 800 மிருகத்திற்கு பேசுகிறார்கள். பெருமானார் பேசிவிட்டு சென்றவுடன் இன்னொரு வருகிறார், நான் 900 மிருகம் தருகிறேன் என்று சொல்ல பெருமானார் வந்து சொன்னார்கள், அந்த குதிரை வேண்டும் என்று சொல்ல, ஒன்றை நான் பேசவே இல்லையே, வியாபாரமே செய்யலையே, வியாபாரம் செய்ததற்கு சாட்சியை கொண்டு வா. பக்கத்தில் இருக்கிற சுலைமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் தான் சாட்சி. நபியிடத்திலே 800 பேசியதற்கு நான் தான் சாட்சி. வேற வழியே இல்லாம 800 கொடுத்தாச்சு. பெருமானார் கூட்டு கேட்கிறாங்க, சுலைமா என் பக்கத்திலேயே இல்லையே, எப்படி சாட்சிக்கு வந்தார்? அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அல்லாஹ்வை பார்த்தா நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீங்கள் சொன்னது அத்தனையும் நாங்கள் நம்புகிறோமே நாயகரே. சாட்சியை கேட்ட நம்புகிறோம். அத்தனையிலும் சாதிக்குள் அமீனாக இருக்கிற ரசூலே, இந்த 1000 குதிரைகளை சமூகத்திற்கு அர்ப்பணித்து இரவலாக கொடுத்த ரசூலே, இந்த ஒரு குதிரைக்கு நீங்கள் பொய் சொல்லிவிடப் போகிறீர்களா? அதனால்தான் நானே சாட்சி என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதைமா இனிமேல் 2 சாட்சியின் ஸ்தானத்தில் நீ ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் ஹுதைமா ரலியல்லாஹு தஆலா போய் கோர்ட்டுக்கு போனா ஒரு சாட்சி 2 பேர்த்தினுடைய இடத்தில் ஒரு ஆயத்தை கொண்டு வந்து சேர்த்தவள். குர்ஆனுக்கு இந்த ஆயத்தை வைக்கிற பிரச்சனைகள் வருகிறது. இந்த ஆயத்தை சேர்க்கலாமா வேண்டாம், குர்ஆனில் இந்த இடத்திலே சேர்த்தவள். ஹுதைமா ரலியல்லாஹு மட்டும்தான் சொல்லுகிறார்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று.
உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹுதைமா சொன்னால் 2 சாட்சியின் இடம், அந்த இடத்தில் ஆயத்தை பொறுத்து இருக்கிறார் இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாரம் ஹுதைமா 2 சாட்சியின் ஸ்தானம் என்று சொல்லுகிற அதிகாரம் ரசூலுக்கு மட்டும் சொன்ன, உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹ் அக்பர். ஐந்தாவதாக, நபியினுடைய ஹுக்குமுல யாராவது சந்தேகப்பட்டு வெளியேறிவிட்டார், ரசூலின் தீர்ப்புக்கு பிறகு வேறு ஒருவரிடத்தில் அவர் தீர்ப்புக்கு சென்றார். ரசூலுல்லாஹ் மக்களா போவது, ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு வேறு ஒருவரிடத்திலே தீர்ப்புக்கு சென்றார், பக்கத்து கபர், ஒரு காபிராகிவிட்டார். என்ன சட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? ரசூலுக்குமே அப்பீல் கிடையவே கிடையாது. நாம ஒரு கோர்ட்டுக்கு போவோம், அது தெரியலன்னு சொன்னா அதுக்கு மேல உள்ள கோர்ட்டு, அது தெரியலன்னா அதுக்கு மேல போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கோர்ட் அப்படி அல்ல. ரசூல் சொல்லிவிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு யூதர் வந்தார் அல்லவா, நான் ரசூலிடத்தில் கேட்டேன், அவர் தீர்ப்பு சொன்னது எனக்கு சரியாக தெரியவில்லை, அதனால் உமரே உம்மிடத்தில் தீர்ப்பு கேட்க வந்திருக்கிறேன். உள்ள போய் ஒரு வாழத்தில் வந்தாங்க, தலையை ரெண்டாக்கிட்டாங்க. ரசூலின் தீர்ப்புக்கு பிறகு உமருக்கு தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரம் என்ன இருக்கிறார் கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர். இப்படி யார் ஒருவர் ரசூலின் தீர்ப்பை சந்தேகப்படுகிறாரோ பக்கத்து கஃபர், அவன் காபிராகிவிட்டான். ஆறாவதாக அல்லாஹ் அக்பர், யாருக்கும் சொர்க்கத்தை தருகிற அதிகாரம் உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லை, ரசூலுக்கு மட்டும் சொந்தம். தான் நாடியவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து ஒன்றே ஜன்னத்தை கொடுக்க முடியும். இவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகிற அதிகாரம் ரசூலுக்கு உண்டு. சபையெல்லாம் அமர்ந்திருக்கிறது, சபையெல்லாம் கூடியிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், ஒருவர் உள்ளே வருவார், அவர் சொர்க்கவாசி என்பார்கள். உள்ள இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரகசியமா வெளியே போயிட்டு மீண்டும் உள்ளே வருவார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், அபூ ஹுரைரா உங்களை சொல்லவில்லை, வெளியே போயிட்டு வர உங்களை சொல்லவில்லை, ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் உள்ள வருவார், அவர் சொர்க்கவாசி. உள்ளே வருவார், எல்லோரும் யார் என்று பார்க்கிறார்கள். பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா. வாங்க சொல்ற பிலாலுக்கு பேர் பிலால் இப்னு ரபாஹ். வருபவர் பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரிடத்தில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். பெருமானார், உன் இதயத்திலே எனக்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது பிலால் இப்னு உயைனா சொன்னார்கள், இறைவன் மீது ஆணையாக என் இதயத்தில் உங்களுக்கு இடமே இல்லை ரசூலே. காரணம், என் இதயம் முழுக்க நீங்கள் அல்லாஹ்வை வைத்து விட்டீர்களே, உங்களை வைக்க எனக்கு இடமில்லை என்று சொன்னேன். பெருமானார் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள்? அந்த குத்துபின் அஸ்ஹாபி என்று சொன்னாங்களே, அல்லாஹ் அக்பர். என் சஹாபாக்களின் மின்னார் குத்துப். எத்தனை பேர்களுக்கு பெருமானார் சொர்க்கத்தை கொண்டு ஒரே சபையிலே 10 பேர்களுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள். அபூபக்கர் பில் ஜன்னா, உமர் பில் ஜன்னா, உஸ்மான் பில் ஜன்னா, அலி பில் ஜன்னா, தல்ஹா பில் ஜன்னா, ஜுபைர் பில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பில் ஜன்னா. அல்லாஹ் அக்பர். சயீத் பின் ஸைத் பில் ஜன்னா, சஅத் பின் அபி வக்காஸ் பில் ஜன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர்களுக்கு ஒரு சபையில் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறார்கள். ஒரு ஏழை நபித்தோழர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார், நாயகமே, இந்த பணக்கார சஹாபி அப்பதான் இஸ்லாம் வந்திருக்கிறார், இவர் வீட்டுக்கு அருகிலே ஒரு பேரித்த மரம் இருக்கிறது, ஒரு பேரித்த மரம். அந்த மரத்தின் பழத்தை என் பையன் வாயிலை போட்டு விட்டான் நாயகமே, நாங்கள் ஏன் என்று சொல்லி பழத்தை எடுக்கிறேன் என்ற பேரில் அந்த பணக்கார சஹாபி என் பையனின் வாய்க்குள்ளே கையை விட்டு பழத்தை எடுக்கிற வேகத்தில் உதட்டையும் கிழித்து விட்டார் நாயகமே. உதட்டில் ரத்தம் அடிக்கிற சூழலை நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் சூழலை. பெருமானார் அந்த பணக்கார சஹாபியை அழைக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர் அழைத்து சொன்னார்கள், ரத்தம் வந்துருச்சு, ஒரே ஒரு மரம் தான, இந்த ஏழையை சந்தோஷப்படுத்துங்கள், அந்த ஒரு மரத்தை இந்த ஏழைக்கு கொடுங்கள், சொர்க்கத்தில் மரம் தருகிறேன். சொர்க்கத்தில் பூமியில உட்கார்ந்து சொர்க்கத்தில் மரம் தருகிற ஆற்றல் ரசூலுக்கு மட்டும் சொந்தம். சொர்க்கத்தில் மரம் தருகிறேன். அந்த பணக்கார சகாபி அதெல்லாம் முடியாது. அந்த ஏழை நபித்தோழரினுடைய மனம் வாடி போகிறது. உடனே பக்கத்தில் இருக்கிற அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்களின் வரலாறுகளில் அபூ தஹ்தாவுக்கு என்ற தனி இடம் இருக்கிறது ரலியல்லாஹு தஆலா.
நாயகமே, அந்த மரத்தை நான் வாங்கி கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். வாங்கி கொடுங்கள், வாங்கி கொடுத்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் இருக்கிறது. நேரம் போனாரு. அவர் தரதா அந்த பணக்கார சஹாபியிடத்துல போய், என் தோட்டத்திலிருந்து 10 மரம் தருகிறேன், அந்த ஒரு மரம் தருகிறாயா? ரசூலை சந்தோஷப்படுத்தி விடலாம், முடியாது. 100 மரம் தருகிறேன், ஒரு மரம் தருகிறாயா? முடியாது. என் தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, 1000ஐயும் தருகிறேன், ஒரே ஒரு மரம் தருகிறாயா? 1000ற்கு மயங்காதவர் யார் இருக்கிறார்? சரி தருகிறேன் என்று சொல்ல 1000 மரத்தை கொடுத்து ஒரு மரம் ரசூலிடத்திலே, நாயகமே நான் வாங்கி கொடுத்து விட்டேன், இனிமேல் இந்த ஏழை தோழருக்கு அந்த ஒரு மரம் சொந்தம். ஏழை தோழர் சந்தோஷப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கிறார்கள். பெருமானாரின் உள்ளத்தில் ஆனந்தம் ஒன்றுமே பேசாமல். அபூ தர்தா எழுந்து செல்கிறார்கள். ரசூலை அழைக்கிறார்கள். அபூ தர்தா கொஞ்சம் மாயந்தார்கள். சொர்க்கத்திலே நான் மரம் தருகிறேன் என்று சொன்னேனே, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று நீ கேட்கவே இல்லையே. பெருமானாரை நீங்களே சொல்லுங்கள், எனக்கு கிடைக்கும் மரம் எப்படி இருக்கும்? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்தின் நிழலில் வேகமாக செல்லுகிற குதிரையிலே நீ 500 ஆண்டுகள் கடந்திருப்பாய், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது என்றார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த இங்கிருந்து கொண்டே சொர்க்கத்தை தருகிற ஆற்றல் ரசூலுக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை. 7வது, எல்லோருடைய தூக்கமும் ஒழுவை குறிக்கும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தூக்கம் ஒழுவை குறிக்காது. ரசூலின் இரவு தொழுகை எப்படி இருந்தது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் அதிகமாக ரிவாயத் செய்வார்கள். காரணம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய சிறிய தாய்தான் மைமூனா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவி மைமூனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலா சாட்சி. நம்ம பாத்தில சொல்றதா சித்தி. அவங்க வீட்டில் தான் போய் இப்னு அப்பாஸ் எப்பயுமே உறங்குவார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூல் எழுகிற போது இப்னு அப்பாஸ் எழுவார்கள், ரசூலுக்கு பணி செய்வார்கள். இந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், இரவு முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்த நேரத்தில் எழுவார்கள், சொல்வார்கள், மீண்டும் உறங்குவார்கள். கொரட்டை வருகிற வரை உறங்குவார்கள். பெருமானார் எழுந்து தொழுகைக்கு எடுப்பார்கள். ரசூலுடைய தூக்கம் ஒழுங்கை பிடிக்காது. நாம கொரட்டை வர்ற வரைக்கும் தூங்கிட்டு இல்லையா, ஒழு செய்யாம போய் சொல்ல முடியுமா? தொழுதால் அந்த தொழுகை தான் கூடுமா? அல்லாஹ் அக்பர். 8வது, ரசூல் யாரை தொட்டாலும் ஒழுங்கியாது. சாமி மதம் அந்த பெண்ணை தொட்டா ஒழுங்குமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்த நிலையில், நோன்பு வைத்திருக்கிற நிலையில் தன் மனைவியை முத்தமிட்டிருக்கிறார்கள். புகாரி அறிவிக்கிறார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், என்னை போன்று உங்களில் யார் இருக்க முடியும்? இது மற்றவர்களுக்கு கூடாது என்றார்கள். நோன்பு வச்சு கொடுக்கிறேன், தன் மனைவியை முத்தமிடுகிற சூழல் வந்துவிட்டால் அது தவறுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும், அதுவும் கூடாது. இது உம்மத்துக்கு. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜவாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 9வது, ஜுனுபானி ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைய முடியாது. குளிப்பு கடமையான பள்ளிவாசலுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனுபானியாக இருந்தால் பள்ளிக்குள்ளே வரலாம். ரசூலுக்கு அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாம் எதை அசுத்தமாக நினைக்கிறோமோ அதுவெல்லாம் சுத்தம். அல்லாஹ் அக்பர். இதை போன்று நாடியவர்களை சபிக்கும் அதிகாரம் ரசூல். நாடியவர்களை ரசூல் சபிக்கலாம். அல்லாஹ் அக்பர். ஏன்னா ரசூல் சாபமும் இந்த உம்மத்துக்கு ரஹ்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியவர்களை சபிக்கிற அதிகாரமும் நாயகத்திற்கு இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அபீ ஸர் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். வரலாறு இருக்கிறது. பெருமானாரின் மீது ஒட்டக குடலை போடுகிறார்கள். ஒட்டக குடலை போடுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை அகற்றுகிறார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், என்றைக்குமே நல்லதை மட்டுமே கேட்ட நாயகம் ஒரே ஒரு நாள் பத்துவா செய்கிறார்கள். அல்லாஹும்ம அலைக பில் குரைஷ், அல்லாஹும்ம அலைக பிஅபீ ஜஹல் வ உத்பா வ ஷைபா வ வலீத் வ ஹக்கீம். யாரையெல்லாம் பெருமானார் சபித்தார்களோ அத்துணை பேர்களும் பத்ர் போர்க்களத்திலே இறந்து போய் கலீபே பதிலிலே தூக்கி போடப்பட்டார்கள் என்று இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள்.
பெருமானார் யாரையெல்லாம் சபித்தார்களோ அவர்கள் பதில் போர்க்கிடத்திலே கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னொரு பத்து தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூட ரசூலுக்கு கூடாது. நமக்கு ஜாயிஸ், ஆனால் ரசூலுக்கு அது ஜாயிஸ் இல்லை. அதுல முதலாவது ஜகாத். ஜகாத் சதகா நமக்கு கூடும், ஆனால் ரசூலுக்கு ஜாயிஸ் இல்லை. ஜகாத்தினுடைய பொருள் ரசூலை வந்து சேராது. சதகாவினுடைய பொருள் ரசூலை சேராது. சல்மான் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு விருது கொடுக்கிறார்கள். பெருமானார் விருது சாப்பிடுவதற்கு முன்னால் இது எப்படிப்பட்ட விருது என்று கேட்பார்கள். நாயகமே, அது சதகா, எனக்கு சதக்காவாக வந்த ஆற்றிலிருந்து நான் தயாரித்திருக்கிறேன். அப்படியானால் தோழர்களே நீங்கள் சாப்பிடுங்கள், எனக்கு வேண்டாம். பெருமானார் நிற்க விட்டார்கள். இன்னொரு நாள் சல்மான் ரலியல்லாஹு தஆலா விருது கொடுக்கிறார்கள். சல்மான் பாத்திரடி எல்லாம் விருது கொடுக்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், இந்த ஆட்டிறைச்சி எப்படி வந்தது என்று கேட்கிற போது, ஹதியா எனக்கு ஒருவர் ஹதியாவாக கொடுத்தார், அன்பளிப்பு செய்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அந்த ஹதியாவிலிருந்து எனக்கு கொடுங்கள். அப்ப சதகாவினுடைய பொருள் நாயகத்திற்கும் நாயகத்தின் குடும்பமாக இருக்கிற அகிலவைக்கும் கூட. பெருமானாரினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சதகாவினுடைய பொருள் பள்ளிவாசலில் இருக்கிறது பேரித்த படங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தெரியாமல் வாயிலை போடுகிற போது ஹுசைன்லேயே நபியின் குடும்பத்திற்கு இது ஆகாது, சதகாவின் பொருளை சாப்பிடக்கூடாது என்று வாயிலே கையை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அகற்றிய வரலாறுகள் ஹதீஸில் இடப்பட்டிருக்கிறது. அதனால ஜகாத் சதகா நமக்கு கூடும், யாருக்கு கூடாது? ரசூலுக்கு கூடாது. இரண்டாவது அக்குலு சூமி வல் வெங்காய வெள்ளப்பூட்டை சாப்பிடுவது. பச்சையா சாப்பிடுறது நமக்கு கூடும். மக்பூ சமைக்கப்பட்ட நிலையில் ரசூல் சாப்பிட்டு இருக்கிறார்கள். பச்சையா ரசூல்ல சாப்பிட மாட்டாங்க. வெங்காயமும் வெள்ளப்பூடும். யாராவது வெங்காயத்தையும் வெள்ளப்பூடையும் பச்சையாக சாப்பிட்டு விட்டால் பல தக்குறுபட்ட மத்தியனாகா இந்த என் பள்ளிக்கு வர வேண்டாம். காரணம், இது மலக்குகளின் வருகையை பெற்ற பள்ளி. இதனால் மலக்குகள் கஷ்டப்படுகிறார்கள். மலக்குகளின் இதயங்கள் காயப்படுகிறது. அடுத்தவர்களின் இதயம் கூட காயப்படக்கூடாது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால பச்சை பூண்டையோ பச்சை வெங்காயத்தையோ சாப்பிட்டு உள்ள வராதீங்க. அப்படி வருவதால் உங்கள் வாயிலிருந்து வருகிற துர்நாற்றம் பக்கத்தில் இருப்பவரின் இதயத்தை காயப்படுத்துகிறது. அதனால் யாரின் இதயத்தையும் காயப்படுத்தி விட வேண்டாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல சிகரெட்டை குடிச்சிட்டு மனைவியின் இதயம் காயப்படாதா? மல்லிகைப்பூவோட கணவன் வருவாருன்னு நினைச்சா மில்லியோடு போறான், மல்லியோடு வருவான் என்று நினைத்தார். இந்த இதயங்கள் காயப்படக்கூடாது என்பதற்காக பெருமானாரிடத்திலேயே கேட்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே வெள்ளப்பூடு வெங்காயம் இல்லாத உணவு எது இருக்கிறது நாயகமே? அதில் தானே சுவை இருக்கிறது, ஏன் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? பெருமானார் சொல்லுகிறார்கள், வருகிற ஜிப்ராயில் வெட்கப்படுகிறார், என்னிடத்தில் வருவதற்கு அவர் யோசிக்கிறார். அதனால்தான் நான் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்கள், சமைக்காத உணவுகளை சாப்பிட்டு விட்டு நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறேன். நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். மூணாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்த நிலையில் சாப்பிடுவதில் ரசூலுக்கு ஹராம். ரசூலுல்லாஹ் நம்ம மாதிரி அப்படி சாஞ்சுக்கிட்டு தேயிலாம் சாப்பிடுற பழக்கம் ரசூலுக்கு இல்லை. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இரண்டும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அரசாட்சியும் கொடுக்கப்படுகிறது, அடிமைத்தனமும் கொடுக்கப்படுகிறது. அரசாட்சியை விரும்புகிறீர்களா, அடிமைத்தனத்தை விரும்புகிறீர்களா? ஜிப்ராயீலை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அரசாட்சி வேண்டாம், அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவரால் பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் அப்தாக இருக்க ஆசைப்படுகிறேன், அடிமையாக அல்லாஹ்வின் அடியானாக இருக்க ஆசைப்படுகிறேன். பெருமானார் என்றைக்கு சொன்னார்களோ அன்றிலிருந்து அடிமை எப்படி சாப்பிடுவாரோ அப்படித்தான் ரசூல் சாப்பிடுவார்கள். ஒரு காலில் உட்கார்ந்து ஒரு காலை நட்டுக்கிட்டு சாப்பிடுவதற்கா இல்லையா? அடிமையின் உணவு ரசூல் இப்படித்தான் சாப்பிடுவார்கள். சாய்ந்து கொண்டு பெருமானார் ஒரு நாள் உணவுகளை நான் கண்டதே இல்லை என்று ரசூலுக்கு ஹிதுமத் செய்த அனுசரடி எல்லாம் சொல்லி தருகிறார். தன்னின் மீது ஹராமாக்கிக் கொண்டார்கள். நாம எப்படி வேணாலும் சாப்பிடறோமா இல்லையா? விதவிதமாக இன்னைக்கு பஃபே சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம்,
என்னென்ன வகையெல்லாம் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலும் சாய்ந்து கொண்டு உணர்ந்ததில்லை. நான்காவதாக ரசூலுக்கு உஸ்தாத் ஹராம், ரசூலுக்கு ஆசிரியர் கிடையாது. அல்லாஹ் தவிர ரசூல் உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. ரசூலுக்கு ஆசிரியர் இல்லை. உம்மி என்றால் தாய் என்று பொருள். எல்லாவற்றுக்கும் தாய் ரசூல் தான். ரசூலுல்லாவுக்கு எல்லாம் படிக்க தெரியும், எல்லாம் தெரியும். காரணம் பெருமானார் நபித்தோழர்களிடத்திலே சொல்லுகிறார்களே, சதக்காவுக்கு 10 நன்மை, சதக்காவுக்கு 10 நன்மை, கடன் கொடுத்தால் தைனுக்கு 18 நன்மை என்று அரிசிலே எழுதப்பட்டிருந்ததை நான் படித்தேன். அவ படிக்காத நபி எப்படி படிச்சாங்க? அப்ப ரசூலுக்கு படிக்க தெரியாதா? ரசூலுக்கு படிக்க தெரியும். ரசூலுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தவர்கள் உலகத்தியார்கள். அதனால் அவருக்கு ஒருத்தருக்கு ஆசிரியர் இல்லைன்னா அவர் என்ன அர்த்தம்? படிப்பறிவில்லாதவர், ஆசிரியர் இல்லை. ரசூலுக்கும் இப்படித்தான். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு ஆசிரியராக இருந்தார். எல்லா துறைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இந்த பிஸ்மில்லா எழுதுவோமா இல்லையா, அதை அரபிக்கே மாற்றமாக எழுதுவோம். பிஸ்மில்லா என்பது எப்படி எழுத வேண்டும்? முதல்ல பா வரணும், அதுக்கப்புறம் நீட்டமா அணிப்பு வரணும், சீன் வரணும், மீன் வரணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஆவியா, முஆவியாவை எல்லாரை அழைக்கிறார். யா முஆவியா அல்கிதா, பேனாவை எடுத்து வா, பேனாவை எடுத்து வா. வஹரித்தில் கலம், அந்த கலமை தயார்படுத்தி பேனாவை சரியாக வைத்துக் கொள். அசிமில் பா, பாவ நிப்பாட்டுங்கிறார், அழிப்பு நிப்பாட்டு சொல்றார். பா படுத்துதான் இருக்கு, அழிப்புல நின்றுட்டு இருக்கோம். பாவை நிப்பாட்டு, பாவ பெருசா எடுத்துக்கிறாங்க. பாவை நிப்பாட்டு, பர்ரிக்கு சீனை படுக்கள். அல்லாஹ் காட்டுகிறார். மீனை மேலே இழுக்க வேண்டாம், கீழே இழுத்து விடு. நான் கமுத்து பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவை நீளமாக இருந்தாரே. பெருமானார் சொன்னதா, முதலில் பிஸ்மில்லாவை மாவியார்கள் இருந்தால் எப்படி எழுதினார்களோ இன்று வரை அப்படித்தான் எழுதப்படுகிறது. அரபி சட்டத்திற்கே மாற்றமாக, அரபி சட்டத்தையே மாற்றுகிற அதிகாரம் பெருமானாருக்கு மட்டும் சொந்தம். பெருமானாருக்கு எழுத படிக்க தெரியாது என்று யார்? அல்லாஹ் பார்த்தார். உதைபியா ஒப்பந்தம், சாலிபினால் நீண்ட ஒப்பந்தத்தில் வரலாம். சாலிபினால் இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்கிறது. ரசூல் என்பதை ஏற்காத பிரச்சனையே இல்லையே. உங்களை ரசூல் என்று ஏற்காததால் தானே பிரச்சனை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் ஏற்கவில்லை. இந்த ரசூலுல்லாஹ் என்பதை அழிக்க வேண்டும். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுத வேண்டும். கடிதம் எழுதியவர் பேரு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்பதை அழிக்க வேண்டும். அடிக்கடி எல்லாம் அழியை பாருங்கள், இதை அழித்து விடுங்கள். அடிக்கடி எல்லாம் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழிக்கிற அதிகாரம் அந்த அழிக்க இல்லை நாயகமே. ஒரு நாள் நான் அழிக்க மாட்டேன். பெருமானாரே வாங்கி பெருமானாரே எழுதுகிறார்கள் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். எழுத்தறிவு முடியும், ரசூலுக்கு தெரியும். ஆனால் ரசூலுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு அகிலத்தில் ஆடில்லை. ஆசான் இல்லாத ஆசிரியர், படிப்பறிவே இல்லாத மாமேரை உமான் நபிகள் உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரசூலுக்கு மட்டும் சொல்றார். அஞ்சாவது, ரசூல் கவிஞர் அல்ல, ஆனால் கவி உலக மாமேதை. ரசூலுல்லாஹ் கவிஞர் அல்ல, கவியிலே இயற்கையில் கற்பனை கலந்திருக்கும். நீங்க கவிஞர் பார்க்கலாம், அந்த கவி முழுக்க கற்பனைகளாக இருக்கும். நிறைய கற்பனைகளை உள்ளே கொண்டு வந்து கவிஞர்கள் உள்ளே இறக்குவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ரசூல் கவிஞர் அல்ல, ஆனால் ரசூல் படிக்கிற கவிகள் அதிலே கற்பனையும் இல்லை, ஒரு பொய்யும் உள்ளே கலந்ததில்லை. ரசூலுல்லாஹ் அழகாக கவி படித்திருக்கிறார்கள். நல்ல கவிஞர்களை பாராட்டவும் செய்திருக்கிறார்கள். அத்தகு கலிமத்தின் கலிமத்து லபீத் நாம் காதிருக்கிறார்கள். கவிஞர்களிலேயே சிறந்தவர் லபீத் என்ற கவிஞர். அவர் கவிதையில் உண்மையை மட்டும் சொல்லுவார். அல்லா
அல்லாஹ்வை தவிர பாக்கி எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்று அவர் படித்திருக்கிறாரே, அந்த கவி உண்மையில் சிறந்தது. பெருமானார் சொல்லுகிறார்கள், எல்லோரும் அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், கவி படித்துக் கொண்டே அகல் தோன்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கவி படிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் இல்லையா? அல்லாஹ் இன்னல் கைர கைரல் ஆஹிரா. நனவு என்பது மறுமையின் நனவுதான் நனவு. உலகத்தினுடைய நனவு நிரந்தரமான நனவு அல்ல. ஃபாபிரில் அன்சார் வல் முஹாஜிரா, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவா நீ மன்னித்து விடுவாயாக கவிதை படித்தார்கள். புனை போர்க்களத்தில் பெருமானார் கவிதை படிக்கிறார்கள். ஆனால் நபியிலா பதில் ஆனால் இவன் அப்துல் முத்தலிப், நான் தான் நபி, நான் தான் அப்துல் முத்தலிபின் மகன் என்று தன் பெருமையை கவிதையாக பெருமானார் படித்திருக்கிறார்கள். கவிஞர் அல்லாத கவிஞர், கவிஞர்களே புகழுகிற கவிஞர் ரசூலை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. அடுத்து ஆறாவதாக உம்மத்துக்காக ரசூலுல்லாஹ் போர் ஆடையை அணிந்து விட்டார். போர் செய்யாமல் அந்த ஆடையை கலட்டுவது நபிக்கு ஆகாது. உலகத்தில் தோன்றிய எந்த நபிக்கும் அவர்கள் போர் ஆயுதத்தை எடுத்து விட்டார், போருக்கான ஆயுதமாகிவிட்டார், போர் செய்யாமல் வருவது நபிக்கு ஆகாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது போர் ஆடையை எடுக்கிறார்களோ போரை முடித்து வெற்றி காணாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பொற்களங்களில் 7 பொற்களங்களை சந்தித்தார்கள். 7லும் வெற்றியோடு தான் பெருமானார் திரும்பினார்கள். வரலாறு. அதே மாதிரி உலக ஆசை நபிமார்களுக்கு வரலாம். உலக ஆசை வரவே வரும். உலகத்தை கொண்டு வந்து காலிலே கொட்டினாலும் ஆசைப்பட மாட்டார்கள். பனு குறைலா, பனு உசைர்வாசிகள், யூதர்கள், ஹுசைன் பதில் யூதர் தலைவர் 7 கமாப்பில்கள் 7 கூட்டத்தாரோடு வருகிறார். ஒவ்வொரு கூட்டத்தில் தங்கமும் வைரமும் கொண்டு வரப்படுகிறது. ஒரு கூட்டம் வந்தால் பெருந்தம்பளங்களை கொண்டு வந்து கொட்டுகிறது, ஆடைகளை கொண்டு வந்து கொட்டுகிறது. 7 குவியல்கள். இதை பார்த்த சில அன்சாரி தோழர்கள், நமக்கும் இப்படி அல்லாஹ் துன்யாவை கொடுத்தால் நன்றாக இருக்குமே, நமக்கும் இப்படி அல்லாஹ் கொட்டி கொடுத்தால் நன்றாக இருக்குமே. இன்னைக்கு நாங்கள் ஆசைப்படுறோமே இல்லையா? அவனுக்கு நான் கிடைக்குது, நியாயமா இருக்கிற நமக்கு ஒண்ணுமே இல்லையே. பெருமானாருக்கு இந்த செய்தி காதில் விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை அழைத்து சொன்னார்கள், லக்கத் ஆஸைனாக சபஅ மினல் மசானி, உமக்கு சபஅ மினல் மசானி சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுக்கப்பட்டது போதவில்லையா என்றார்கள். 7 காபிர்கள் தங்கமாக கொண்டு வந்து கொடுப்பதை விட ஒரே ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா சிறந்தது என்றார்கள். ஒரே ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் அக்பர், சொர்க்கத்தை உனக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவேன். 7 காபில்கள் நிறைய 7 புதையல் கிடைப்பதை விட சூரத்துல் ஃபாத்திஹா உனக்கு சிறந்தது. இது போதாதா என்ற அன்சாரிகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தமுத்தன்ன ஐனை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நாயகமே உங்களுடைய கண்ணை இந்த துன்யாவின் பக்கம் திருப்ப வேண்டாம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் துன்யாவை பார்த்ததே இல்லை. பஹ்ரைனிலிருந்து கனிமத் பொருள் வருகிறது. பஹ்ரைன் இதை விட அதிகமாக நாயகத்தின் காலத்தில் கனிமத் பொருள் வரவில்லை. பள்ளியை ஒட்டி மலை போல பெருமானார் வர்றாதுகளா எவ்வளவு வேண்டாலும் எடுத்துக்கோங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நல்ல எடுத்து நாயகத்தையே தூக்கி விட சொல்றாங்க. நீங்களே கொஞ்சம் தூக்கி விடுங்க. பெருமானார் அந்த வேலை ஆகலாம், முடிஞ்ச அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து போட்டு தூக்கி பார்க்கிற முடியல, கொஞ்சம் எடுத்து போறாரு. விடவும் மனசில்லை, வைக்கவும் மனசில்லை. தூக்குறாரு வைக்கிறாரு, தூக்குறாரு வைக்கிறாரு. முடிந்த அளவு தலையிலை வைத்து கொண்டு செல்வதை பெருமானார் பார்த்து விட்டு, எவ்வளவு பேராசை பாருங்கள் இந்த துன்யாவின் மீது என்று சொன்ன நாயகம் தன் வீட்டுக்குள்ளே பேரிந்த மரத்தினுடைய விதை அளவு கூட எடுத்து செல்லவில்லை. மழை போல கொடுத்த நாயகம் தன் வீட்டுக்குள்ளே ஒரு விதை அளவுக்கு கூட எடுத்து செல்லவில்லை. அல்லாஹ் அக்பர். 8வதாக காகிலத்துல் அயூன் ரசூலுக்கு ஹராம். வெளியில ஒன்றை பார்த்துட்டு உள்ள ஒன்றை மறைத்து வைக்கிறதுக்கா இல்லையா? இது மனிதர்களுக்கு சொந்தமான. நாம வெளியில ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுட்டு சுமிதா மாதிரி பேசுவாங்க. நம்மளாம் அப்படிலாம் பார்க்கறது இல்லை, ஆசைப்படுறது இல்லைன்னு. வெளியே ஒன்று உள்ளே ஒன்று. ஆனா நபிக்கு அது ஹராம். எது உள்ளேயோ அதுதான் வெளியே.
எது வெளியேயோ அதுதான் உள்ளே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவி மக்காவின் வெற்றி. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பன் அப்துல்லா பின் அபீ தர்ரை கொண்டு வருகிறார். அப்துல்லா பின் அபீ தர்ரை கொண்டு வருகிறார். நாயகமே இவருக்கு அடைக்கலம் தர வேண்டும். காத்திட்டு வரையும் அப்துல்லா பின் அபீ தர் பிறகு மதம் மாறுகிறார். மதம் மாறிட்டார், நசராணியாக மாறுகிறார். இவருக்கு அடைக்கலம் தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறார்கள். அடைக்கலம் அளிக்கிறேன், அடைக்கலம் அளிக்கிறேன், அடைக்கலம் அளிக்கிறேன் 3 தடவை சொல்லியும் கூட அவர் மனதிலே அப்துல்லா பின் அபீ தர்ரின் மனதில் இருக்கிறது, அடைக்கலம் கொடுத்தால் இந்த நபியை, இந்த முகம்மதை கொண்டு விடலாம். மனவட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அகரத்துலா, ஒரு நபி அடைக்கலம் அளிக்கிறார், இவர் நபியை கொல்ல நினைக்கிறார். இவரை பூமி ஏற்றுக்கொண்டார். நபியை வெறுத்தவரை பூமி ஏற்றுக்கொண்டார். சென்றார் சிரியா, அங்கே இறந்து போகிறார். அடக்கினார், பூமி தூக்கி எறிகிறது. பெருமானாருக்கு பூமி கட்டுப்பட்டது. மக்கள் பெருமானார் மதீனாவில் சொல்றாங்க, சிரியா எங்கே இருக்கிறது? மதீனாவிலே சொல்லுகிறார்கள் பெருமானாரின் வார்த்தைக்கு பூமி கட்டுப்பட்டது. சிரியாவிலே அடக்குகிற போது தூக்கி எறிகிறது, மீண்டும் அடக்கப்படுகிறது, மீண்டும் தூக்கி எறிகிறது. ரசூலுக்கு கூடாது. 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடற்பட்டவர்களுக்கு தொழுகை நடத்துவது ரசூலுக்கு கூடாது. ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஜனாதா வந்துவிட்டார், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இருக்கிறது என்று சொன்னார். யாராவது அடைக்கிறீர்களா, பொறுப்பேற்கிறீர்களா என்றார்கள். ஏற்கிறேன் என்றால் பெருமானார் தொழுகை நடத்துகிறார்கள். இல்லை என்றால் ரசூலுக்கு தொழுகை நடத்துவது கூட. பிறகு காலம் கணிகிறது, பைத்துல் மாலில் நிறைய பொருட்கள் இருந்து குவிகிறது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் இருக்கிறதா? இருக்கிறது. அடைக்க ஆடு இருக்கிறதா? இல்லை நாயகமே, நானே அடைத்து விடுகிறேன் பைத்துல் மாலில் இருந்து. பெருமானார் அடைத்து விட்டு தொழுகை நடத்தினார்கள். கடனாளிக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவதா? ஒரு கடனாளி. அல்லாஹ் அக்பர். 10வது எதையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் சார்ந்த எதையுமே அதிகமாக கேட்குதல் பெருமானாருக்கு கூட. மறுமை சார்ந்து நிறைய கேட்கலாம். நாம உலகம் சார்ந்து கேட்கிறோமா இல்லையா? 4 லாரி கொடுத்துருக்கிறல்ல, ஒரு 40 லாரி ஆக்கிறல்ல, நான் வச்சு கொடுத்துருமே அல்ல. துன்யாவை சார்ந்து அதிகமாக்குதலை பெருமானார் விரும்பவே இல்லை, அதிகமாக கேட்கவே இல்லை. அல்லாஹ் பாக்கீனி மிஸ்கீனா வாமித்தினி மிஸ்கீனா வசூல்னி மின் சுபரத்தில் மசாக்கி, என்னை ஏழையாக வாழ வைத்து, ஏழையாக உருவாக்கி, ஏழைகளின் கூட்டத்திலேயே எழுப்பு என்று பெருமானார் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தனித்துவங்கள் யாராவது இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீதம் இருக்கிற தனித்துவங்களை காணலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டு கட்டித் தருவி ஆனந்தமடைகிற வாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மது வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜஉ ஸலாம். تبارك ربنا وتعالى عليك وتعلم في هذا الجلال والإكرام. اللهم يا غني يا حميد يا مقتدر يا معين يا حكيم يا ودود آمنا بحلالك